इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् மாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சதாசிவ சமாரம்பாம் பகவத்பாதம் வந்தே குருபரம்பரம். அன்னபூர்ணோபனிஷத் சில 12 மந்திரம் வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கு மேல 13வது மந்திரம் நகல் அத்தியாயம். பிரம்ம கஞ்சோ பாதி ததேவேஹ சமுச்சதே ஜீவேஸ்வரௌ பின்ன ரூபௌ இதி பிராதமிகோ பிரமः ஆத்மனிஷ்டம் கர்த்ருகுணம் வாஸ்தவம் வா துதீயகः शरीरत्रय संयुक्त जीव संगी तृतीयकः जगत्कारण रूपस्य विकारित्वं चतुर्थकः कारणात् भिन्न जगतः सत्यत्वं पंचमो ब्रह्मः पंचब्रह्म निवृत्तिस्तु सदा स्मृति चेतसी. 5 விதமான பிரமம். பிரமம்னா எந்த பொருள் எப்படி இருக்கோ அப்படியே பார்த்தோம்னா அதுக்கு பிரமா அப்படின்னு. அந்த பொருள் கடம்னு இருக்கு, கடத்தை கடமா பார்த்தா அதுக்கு பிரமா. அந்த பொருளை வேற விதமா பார்த்தோமே ஆனால் அதுக்கு பிரமம்னு பேர். கிழிஞ்சல் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு, அந்த கிழிஞ்சல்ன்றதை விட்டுட்டு வெள்ளின்னு பார்த்தோமே ஆனால் அதுக்கு பிரமம்னு பேர். பொய்யான அறிவு அப்படின்னு சொல்றோம். இதுதான் மித்யாத்வம் அப்படின்னு சொல்றது. அந்த பொருள், அந்த ஞானத்துல அந்த பொருள் மித்யா, ஞானத்துல மித்யாத்வம் இருக்கு. காணல் நீர் இவைகள்லாம் கந்தர்வ நகரம், இந்த மாதிரி நிறைய திருஷ்டாந்த வேதாந்தத்துல சொல்லியிருக்கோம். இப்போ அத்வைத வேதாந்தம் படிக்கும்போது முதல்ல பிரகரணங்கள் இவைகள்ல இருந்து ஆரம்பிக்கும். சாதாரணம் பிரகரணங்கள் படிக்கும்போது பிரகரணத்துல சில விஷயங்கள்லாம் ஆச்சாரியர்கள் மற்றவர்கள்லாம் ஒரு மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு நிறைய திருஷ்டாந்தங்கள் இருக்கும். எதுக்கு இத்தனை திருஷ்டாந்தம், ஒரு திருஷ்டாந்தம் போறாதா அப்படின்னு இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல சில விதமான திருஷ்டாந்தத்தை உபயோகப்படுத்துவோம். இது போராதுக்கு நம்ம படிக்கும் போது நமக்காக சிலதெல்லாம் தோணும், பாடம் சொல்றதா சிலதெல்லாம் சொல்லுவார். ஆனா நம்ம முக்கியமா எதை தெரிஞ்சுக்கணும், ஒண்ணு. ரெண்டாவது, சாஸ்திர கிரந்தங்கள்ல மேல் கிரந்தங்கள் எல்லாம் படிக்கும்போது, பாஷ்யாதி கிரந்தங்கள் படிக்கும் போதும் அங்கேயும் சில யுக்திகள் எல்லாம் சொல்லுவார். இதனால இப்படி போகும், இதனால இப்படி ஆகும் அப்படின்ட்டு. அப்போ நமக்கு நிறைய புரிஞ்சா போல இருக்கும். இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லும் போது நமக்கு அது அங்க போய் அடி நிற்கும் சில இடங்கள்லாம். இந்த பிரம்மன்றத பத்தி அது அத்தியாசம் நித்யா இதெல்லாம் என்னன்றதுதான் எப்பவுமே அத்வைதத்துல சந்தேகம் வந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய அனுபவமானது பிரபஞ்சம் உண்மை அப்படின்னு இருக்கு நமக்கு. அதை வச்சுட்டுதான் எல்லா விவகாரமும் பண்றோம். இந்த உண்மையான பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இது பொய் அப்படின்னு சொன்னோம்னா கிளிஞ்சல்ல வெள்ளி போல, சொப்னத்துல பார்க்கறது போல அப்படின்னு சொல்ற. ஆனா நமக்கு அந்த அனுபவம் இல்லை, நமக்கு இது உண்மைன்னு தான் இருக்கு. இப்ப ஏதோ ஒரு நம்பிக்கை பேர்ல போயிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு இந்த பிரம்மம்னா முக்கியமா என்ன நடக்கிறது, இது ஆச்சாரியர் அத்தியாச பாஷையத்துல நல்ல நிரூபணம் பண்ணியிருக்கார். அதனாலதான் அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பத்மபாதாச்சாரியர்னு சொல்ற சர்வதந்திர உபோத்காத ரூபேன அப்படின்ற இந்த அத்தியாச பாஷ்யமானது இந்த அத்வைத வேதாந்தத்துக்கே ரொம்ப அடிப்படையாக விஷயமாக இருக்கு. ஏன்னா நமக்கு பிரம்மம்னா என்னன்னு தெரிஞ்சு, பொய்யான அறிவுன்னு என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த பொய்யான அறிவை போக்குறதுக்கான உண்மையான அறிவு தத்துவஞானம் என்ன அப்படின்னு புரியும். வெறும்ன தத்துவமசி அப்படின்னா ஞானம் வந்தோம்னா இத்தனை நேரம் வந்திருக்கணும், எல்லாருக்கும் நமக்கு வரல. அப்ப இந்த தத்துவமசி எனக்கூடியதான உண்மையான அறிவு எந்த விதமான பொய்யான அறிவை போக்கடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு நிஜமாவே அந்த பொய்யான அறிவு இருக்கா அப்படின்னு நம்மள பரீட்சை பண்ணிட்டு நம்ம அப்படிதான் நடந்துக்கிறோமா. ஒருத்தன் பொய்யான அறிவு இருந்ததுன்னா என்ன பண்ணுவான், அவன் ஏதோ ஒரு இடத்துல காணல் நீர் இருக்கு, அங்க ஜலம் இருக்குன்னு நினைச்சுட்டு போவான். அப்ப அவனுடைய பிரவருத்தி எப்படி இருக்கும், இங்க ஜலம் இருக்கு அப்படின்ற எண்ணத்துல ஒரு இடத்துக்கு போலாம்.
போய் ஏமாந்து போய் திரும்பி வரான். அது போல தான் நம்ம வாழ்க்கை இருக்கா. அப்போ பிரமம்னா என்னன்னு புரிஞ்சுட்டு நம்மளுடைய பிரவருத்தி பிரம்மஞானத்தினால பாதிக்கப்பட்டவன் எப்படி இருக்கானோ அப்படிதான் நம்ம பிரவருத்தி இருக்கா. ரெண்டாவது, முதல்ல பிரம்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பிரம்மஞானத்தினால ஒரு அறிவு, இது இந்த பிரம்மஞானத்தினால ஒருத்தன் ஒரு பிரவருத்திக்கிறான், அது போலதான் நம்ம பிரவருத்திக்கிறோமா அப்படின்னு ரெண்டாவது. அதுக்கப்புறம் அந்த பிரம்மஞானம் போறதுக்கு என்ன, அப்பதான் நமக்கு வரும். ஆமா ஆமா நம்ம இத்தனை நாள் நடந்துட்டு இருக்கிறதுலாம் ஏமாந்து போய் தான் நடந்துட்டு இருக்கோம்னு இருந்தாதான் சாஸ்திரம் சொல்றதுல நமக்கு முழு பிடிப்பு வரும். அதுக்குதான் சிரவணம் மட்டும் போறாது, மனநம் நிதித்தியாசனம் தான் சொல்லியிருக்காரு. அந்த மனநம்ன்றது யுக்தியோட சேர்ந்து சாஸ்திர விஷயத்தை பொருந்தமா பொருந்தாதான் பார்க்கணும். வேதமே சொல்லியாச்சு. அதுக்கு மேல சரியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்டு நிக்கூடாது. வேதமே நீங்க மனநம் பண்றதுன்னு சொல்றது, யுக்தியினால அனுசிந்தனம் பண்றதுன்னு சொல்றது. வேதம் சரியாதான் சொல்லியிருக்கு, ஆனா நம்ம புத்தியில சரியா ஏறல. அது ஏற்கனவே நமக்கு இந்த மாதிரியான ஒரு யுக்தியை வச்சுட்டு சிந்தனை பண்ணணும். அது யுக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா, வேதோ நித்தியம் அதீயதான் ததுதிதம் கர்ம சனுஷ்டீயதான். சோபானபத்த சில ஆச்சாரியர்கள் என்னென்னலாம் பண்ணோம்னு சொல்லும்போது ஸ்ருதிமத தத்துவம் சந்தியதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தர்க்கத்தினால நீ அனுசந்தானம் பண்ணோம், ஆனா அந்த தர்க்கமும் ஸ்ருதியில சொன்ன தர்க்கத்தோடு அனுசந்தானம் பண்ணணும். துஸ்தர்க்காத் விரம்யதான் ஸ்ருதிமத தர்க்கோனு சந்தீயதான். துஸ்தர்க்கம், இந்த தப்பான யுக்தியை வச்சு, குயுக்தி வச்சுட்டு நீ வேதத்தை விசாரம் பண்ணக்கூடாது. ஸ்ருதி எந்த விதமான யுக்தியை சொல்லியிருக்கோ, தர்க்கம் சொல்லியிருக்கோ, அதை வச்சு விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஸ்ருதியில யுக்திலாம் எங்க சொல்லியிருக்கு? ஸ்ருதியில தண்டவடி பிருத்திவிகள்லாம் சொல்லியிருக்க, பர்வதவன்னிமான் துமாதிரிகள்லாம் சொல்லியிருக்க. அது போல வேதாந்தத்தை எப்படி விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் இங்க பாக்குறோம். அதாவது பிரம்மன்றது நமக்கு 5 விதமா வருது அப்படின்னு உபநிஷத் சொல்றாங்க. எப்படி? பிரம்ம பஞ்சவிதோ பாதி ததேவ இக சமுச்சதே. 5 விதமான பிரம்மம் நமக்கு தோன்றது. ததேவ இக, இங்க நான் இதைதான் சொல்றேன். யாரு? பகவானவர் இதாகருக்கு உபதேசம் பண்ணிட்டு வர அந்த கதா சந்தர்ப்பத்தை மறக்க வேண்டாம். முதல்ல அவர் என்ன கேட்டார்? அந்த அன்னபூர்ணா மந்திரத்தை சொன்னார். அது சொல்லிட்டு அதுக்கு மேல இதுபாவது நான் இதே போல எங்க அப்பா சொல்லி கொடுத்து நான் விசாரம் பண்ணேன், அதனால எனக்கு வந்தது அப்படின்னு கேட்ட உடனே அகோவத்ச கிருதா சூசி வரம் வரையமாசிரம் அப்படின்னு சொல்லி மேல சொல்லிட்டு வர அந்த இடத்துல இது பிரமஹ பஞ்சவிதோ வாதி ததைவ இக சமுச்சதே. முதல் பிரமம் என்ன? ஜீவேஸ்வரோ பின்ன ரூபோ இது பிராதமிகோ பிரமஹ. முதல் பிரமம் என்ன? ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேற. பின்ன ரூபம், வேற வேறன்றது இல்ல. ஜீவனுடைய சுரூபம் வேற, ஈஸ்வரனுடைய சுரூபம் வேற. இப்படின்னு வரக்கூடியதான பிரமம் இருக்கு. இது பிராதமிகோ பிரமஹ. இதுதான் நமக்கு வந்ததான முதல் பிரமம். ஜீவேஸ்வரவும் பின்ன ரூபவும் இது பிராதமிகோ பிரமஹ. இரண்டாவது, ஆத்மனிஷ்டம் தத்ருகுணம் வாஸ்தவம் வாதுதீயக. ஆத்மாவில கருத்திரு குணம், நான் கர்த்தா அப்படின்னு ஒரு குணம் இருக்கு. நான் இதை செய்யணும், அது செய்யணும், எது செய்யணும், நான் முழுதும் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் இருக்கு. ஜன்மா முழுக்க இருக்கு. ஆத்மனிஷ்டமும் கர்த்திரு குணம் இருக்கு. அந்த கர்த்திருவம் அது உண்மையில நம்ம நினைச்சோம். ஆத்மாவில கர்த்திருவம் இருந்துட்டு போகலாம், ஆனா அந்த கர்த்திரு குணமானது அது உண்மையா இல்லை. சாஸ்திரம் அகர்த்தாத்ம போதம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை, ஸ்வரூபானந்தத்தோட இருக்கும். அப்படியே நம்ம இருக்க வேண்டியிருக்க நம்ம நான் கர்த்தா, அந்த என்னிடத்தில் இருக்கக்கூடியதான கர்த்திருவம் உண்மை அப்படின்னு நம்ம நினைச்சுருக்கோம். நான் அதெல்லாம் ஒண்ணு நினைக்கலையே, நான் கர்த்தா, யாருக்கிட்டே அதப்பா நீ கர்த்தாவா அப்படின்னு கேட்டா என்ன அப்படின்னு வச்சுக்கோம். நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? கர்த்திருவம் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே நமக்கு வேண்டியது எல்லாம் நம்மளே செஞ்சுக்கணும்னு இருக்கு. இந்த செயல்னு ஒண்ணு பண்ணிட்டே இருக்கோம். அதனாலதான் நமக்கு அழுப்பு தட்டுறது. என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போமா, இது இல்லாம இருப்போமா, அது இல்லாம இருப்போமா, இப்படிலாம் நம்ம பண்றதுக்கு காரணம் என்ன? நமக்கு கர்த்திருவம் திருடமா இருக்கு. அது உண்மைன்னு நம்புறோம். ஏதோ பொய்யா இருந்ததுன்னா பரவாயில்ல, ஆனா கர்த்திருவம் உண்மைன்னு நமக்கு எண்ணம் இருக்கு. அதனாலதான் கர்மா பண்ணிட்டே இருக்கோம். கர்மா பண்ணதுனால பலன் அனுபவிச்சுட்டே இருக்கோம். சம்சாரத்திலையும் தப்பிச்சு வருதுங்க. அது இது இரண்டாவது விதமும். ஆத்மனிஷ்டம் கர்த்திருகுணம் வாஸ்தவம் வா திதீயக.
சரீரத்ரய சம்யுக்த ஜீவ சங்கீ திருத்தீயக. இந்த மூன்று ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், இந்த மூன்று சரீரத்தோட கூடின ஜீவன் இந்த நான் சங்கி. சங்கினா ஒரு சங்கத்தோட மற்றவர்களோட சேரக்கூடியவன், பொருள்களோடவும் லோகத்தோடவும் ஜனங்களோடவும் குணங்களோடவும் கர்மாவோடவும் ஒரு சேர்க்கை இருக்கு. ஆத்மா எப்படின்னா அசங்கோ ஜெயம் புருஷக, ஆத்மா எதோடும் சம்பந்தப்படாதுன்னு உபனிஷத் சொல்றது. ஆனா மூன்று சரீரத்தோட கூடி, மூணு சரீரத்தோட ஸ்தூல சரீரத்தோட சேர்ந்ததுனால என்ன ஆகுது, இந்த ஸ்தூல சரீரத்தை யார் உண்டு பண்ணாலோ அவளோட நமக்கு ஒரு பிதாபுத்திராதி சம்பந்தங்கள் வரும். அவளுக்கு பிறந்த மற்ற குழந்தைகளோட கூட பிறந்தவான ஒரு சம்பந்தம், அது அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் வரிசையா எல்லாம் போகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்தூல சரீரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த தேசத்துல சேர்ந்தவா, அந்த ஊருக்கு சேர்ந்தவா, அந்த வீட்டுக்கு சேர்ந்தவா, அந்த பக்கத்து வீட்டுக்கு சேர்ந்தவா, இவாளோட ஒரு சம்பந்தம். இந்த சரீர ரட்சணத்துக்காக நம்ம எங்கேயாவது போனோம்னா அவளோட ஒரு சம்பந்தம். இந்த ஸ்தூல சரீரம் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து இத்தனை பேரோட லோகத்துல சம்பந்தம். சங்கி திருத்தீயக. அடுத்தது ஜகத்காரண ரூபஸ்ய விகாரித்வம் சதுர்த்தக. இந்த ஜகத்துக்கு காரணமா ஏதோ ஒண்ணு இருக்கு, அது மாறக்கூடியது அப்படின்னு இருக்கிற எண்ணமானது இது நாலாவது விதமான பிரம்மம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உலகத்துக்கு எது காரணம் நமக்கு தெரியாது. அசுரம் படிச்சா ஈஸ்வரன் ஏதோன்னு சொல்றார், நம்ம யாரும் பார்க்கல. ஆனா சயின்ஸ்ல என்ன சொல்லிட்டு வர, இது வந்து ஆட்டம்ஸ்னால வந்தது, இதனால வந்தது, அதனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வர. அவைகள்லாம் வந்து மாறிட்டே இருக்கு, எவர் சேஞ்சிங் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்ற. இப்ப அப்படி புரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த உலகத்துல எதுவுமே சாஸ்வதம் இல்லை அப்படின்னா, சரி உலகத்துல எதுவும் சாஸ்வதம் இல்லைன்னா அதனால என்ன போசிப்போம் அப்படின்னா, இப்ப தர்மாதர்மங்கள் சாஸ்வதம் இல்லைன்னா அப்ப எதை ஒண்ணா பண்ணலாம்னா, இந்த க்ஷணத்துக்கு எனக்கு சுத்தமானது என்ன இருக்கோ அது தெரிஞ்சுட்டா போதும். அந்த சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, தர்மாதர்மங்கள் ஞானம் வர வரைக்கும் உனக்கு தொடர்ந்து வரும். நாபூத்தம் ஸ்ரீயதே கர்ம ஜன்ம கோடி சகைரதி. 100 கோடி ஜன்மம் ஆனாலும் கர்மா பண்ணா அதனுடைய பலனை அனுபவிக்காம தப்பிக்கவே முடியாது. ஆனா உலகம் சாஸ்வதம்ல மாறிட்டே இருக்கு அப்படின்னா, சரி ஏதோ ஒன்லி ஒன் லைஃப் செஞ்சாரு அப்படின்னு ஒரு புத்தி வந்துடுது. ஏன் அது இல்லை, இது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஆஸ்திகனா இருக்கிறவங்களும் நையாயிகள் சாந்தம் எவ்வளவும் ஜகத்துக்கு காரணமான இந்த பரமாணுக்களோ பிரகிருதியோ இது மாறிண்டே இருக்குன்னு சொல்றாரு. அப்போ உலகம் வந்து நஸ்வரம்னு ஆகுது. அது போறதுனால நமக்கு தர்மாதிகள் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு அந்த சொரூபம் தெரியாது. ஆனா நமக்கு வந்து ஜகத்துக்கு காரணம் என்ன, பிரம்மம். அந்த பிரம்மமானது மாறாதது. மாறாத பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சம் வருது அப்படின்னா என்னவா இருக்கும், அது பிரபஞ்சம் பொய்யா இருக்கும். மாறாத ஒரு செவத்துல சித்திரம் மாறிண்டே இருந்ததுன்னா அங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடியதான படமானது, அந்த சித்திரமானது பொய் அப்படின்னு சொல்லி சினிமா பார்க்கும்போது இந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஆள் வரான் போறான் குதிக்கிறான் போறான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த நிழலானது அது நிழல் தான், நிஜமான மனுஷன் அங்க இல்லைன்னு சொல்லும். ஏன்னா மாறாததான சுவர் ஒண்ணு பின்னாடி இருக்கு. இப்போ மாறாத பொருள்ல இருந்து மாறக்கூடியதான பிரபஞ்சம் வந்துருச்சுன்னா ஒண்ணு அதை மாறலன்றது போய், இது மாறி இருக்குன்றது உண்மை, இல்ல விபரீதம். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். அப்போ ஜெகத்காரணமானது வந்து மாறாத வஸ்துன்ற ஞானம் இருந்தால்தான் அதுல இருந்து வரக்கூடியதான பிரபஞ்சம் நித்தியான்ற ஞானம் நமக்கு வரும். பிரபஞ்சம் நித்தியான்ற அறிவு இருந்தாதான் நமக்கு சத்தியமான பரமாத்மா அடையறதுக்கான வேதாந்த ஸ்ரவணாதிகள்ல பிரவருத்தி வரும். அத்வைத சித்தே துவைத நித்தியாத்ம சித்தி பூர்வகத்வா அப்படிங்கிற அத்வைதாத்ம நிச்சயம் வேணும்னா இந்த துவைதம் எனக்கூடியது நித்தியா எனக்கூடியதான நிச்சயம் இருக்கணும். அப்பதான் அத்வைதாத்ம நிச்சயத்துக்கு பிரவருத்தி வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். இப்ப ஜெகத்காரணமானது விசாரித்துவம் அப்படின்னு அந்த பிரமம் இருந்ததுன்னா நமக்கு இந்த நித்தியாத்வம் சித்திக்காம போயிடும். காரணா பின்ன ஜெகத சத்தியத்துவம் பஞ்சமோ பிரம. இந்த காரணம் இருக்கு, ஈஸ்வரன் இருக்க,
அவரை விட இந்த பிரபஞ்சமானது வேற அப்படின்னு முதல்ல ஒரு எண்ணம். அந்த வேறாக இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் உண்மை இப்படி இருந்ததுன்னா அது ஏன் முதல்ல ஜெகத்துன்றது ஈஸ்வரனை விட வேற இல்லை, அவருடைய ஒரு காட்சி தோற்றம் தான். அது காட்சி தோற்றம்னு சொன்னதுனாலே இந்த உலகமானது போய் அப்படின்னு தெரியும். இதுவும் வித்தியாசத்துக்கு சாதகம். இந்த பிரமம் இது இப்படி வரக்கூடியதான அறிவு. ஜெகத்துக்கு காரணம் எந்த ஒரு பரம்பொருள் இருக்கோ அந்த பரம்பொருளை விட வேறாக இருக்கக்கூடியதான இந்த ஜெகத்தானது உண்மை அப்படின்ற பிரமம் இருந்ததுன்னா இவனுக்கு பிரபஞ்ச வித்தியாசம் சித்திக்காது. அப்ப அத்வைதார்த்த நிச்சயத்துக்கு இவனுக்கு பிரவೃತ್ತಿ வராது. அது 5 விதமான கிரமங்கள் நமக்கு இருக்கு. இது எல்லாமே நமக்கு அப்படிதான். யாரு கேட்டாலும் சாதாரணமா ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்னா வேறையா? வேற. அப்ப நீ கர்த்தாவா இல்லையா? ஆமா, நான் கர்த்தாதான். இப்ப ஜீவனை 3 சரீரத்தோடு கூடிதான் நம்ம விவகாரம் பண்றோம். ஜெகத்காரண ரூபமானது அது விசாரி. உலகம் எதனால வந்தது? பரமாணுனால வந்தது, ஆட்டம்ஸ்னால வந்தது, இப்படி வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு. அப்ப அது விசாரி. ஜெகத் சத்தியமா நிச்சய ஜெகத் சத்தியம். அதனாலதான் நம்ம எல்லா வேலையும் பண்ணிருக்கோம். பசிச்சா சாப்பிடுறோம், சாப்பிட்டா பசி போகுது. அது உண்மையா பொய்யா? பசியே பொய்யா இருந்ததுன்னா எதுக்கு சாப்பிடணும்? அதனால சாரணா சிந்த ஜெகத்துல சத்தியத்துவம் அம்சமோ பிரபா. இந்த 5 விதமான பிரமம் இருக்கு. பஞ்ச பிரம நிவృத்திஷ்ட சதா சுரதி தேவசி. இந்த 5 விதமான பிரமமும் இந்த ஞானத்தினால சதா, இதுக்கு முன்னாடி இங்க 12வது மந்திரத்துல சதானே மதிவுத்பன்னா ஜெகத் வைச்சித்ரிய தர்ஷனாத்துன்னு சொன்னாலும் அவருக்கு ஜெகத் வைச்சித்திரியம் தோணு. ஜெகத் வைச்சித்திரியத்தினால இந்த ஜெகத் விசித்திரமா இருக்குன்னு தெரிஞ்சதுனால அவருக்கு இந்த ஞானம் வந்த பிறகு அவருக்கு இது தோணிருக்கும். அந்த மத்தியிலிருந்து ஞானம் உண்டாச்சு. என்ன? இந்த 5 விதமான பிரமங்களும் இல்லாததான அவருக்கு ஞானம் உண்டாச்சு. ஆத்ம தத்துவ ஞானம்ன்றது எப்படி இருக்கும்? இந்த 5 விதமான பிரமமும் இல்லாததான ஞானமா இருக்கும். பஞ்ச பிரம நிவృத்திஷ்ட ததா ஸ்புரதி சேதசி. நம்ம மனசுல இப்படி அந்த 5 பிரமமும் போகும். அதாவது நிவృத்தி ஸ்புரதி அப்படின்னா 5 பிரமமும் இல்லைன்னு அர்த்தம். பிரமத்தினுடைய நிவృத்தி, இல்லாமை, நீக்கம். அது எப்பொழுதும் தோன்றுகிறது அப்படின்னா எப்பவுமே அது பிரமம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இது எப்படி தெரிஞ்சது? பிம்ப பிரதிபிம்ப தர்ஷனேன வேத பிரமோ நிவృத்தः. எப்படி நமக்கு போச்சு? இந்த 5 பிரமமும் போகிறதுக்கு 5 திருஷ்டாந்தம் சொல்றார். இதுக்கு மேல வேதாந்தத்துல திருஷ்டாந்தமே இல்லை. எல்லா திருஷ்டாந்தத்திலும் அந்த 5 பிரமத்துக்குள்ள அடங்குறாரு. அதுதான் இந்த உபனிஷத்தினுடைய சிறப்பு. பிம்ப பிரதிபிம்ப தர்ஷனேன. இதை நம்ம லோகத்துல பார்க்கிறோம். பிம்பம் இருக்கு. அதாவது ஜலத்துல சூரியன் தெரியுது. 10 குடம் வச்சுக்கிட்டால் 10துலயும் 10 சூரியன் தெரிகிறார். அப்ப சூரியன் இருக்கிறது ஒண்ணு, ஆனா 10 பிரதிபிம்பம் தெரியாது. இதனால பிரதிபிம்பம் பொய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பிம்ப பிரதிபிம்ப தர்ஷனேன வேத பிரமம் நிவృத்தः. 10 குடத்துல 10 சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரிஞ்சாலும் இருக்கிறது ஒரே ஒரு சூரியன் தான். அதுபோல ஆத்மாவுடைய பிரகாசம், மாயை, அந்தக்கரணம் இவைகள்லாம் அநேக உபாதிகள்ல தோணினாலும் இருக்கக்கூடிய ஆத்மா ஒண்ணுதான். ஆத்மா ஒண்ணுன்னு தெரிஞ்சதுனால ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற எனக்கூடியதான வேதம் போயாச்சு. இவைகள்லாம் பிரதிபிம்பம் போல இருக்கு. எத்தனை பிரதிபிம்பம் இருந்தாலும், எத்தனை கண்ணாடி இருக்கோ அத்தனை பிரதிபிம்பம், எத்தனை உபாதி இருக்கோ அத்தனை பிரதிபிம்பம். அதுக்காக அத்தனை பிம்பம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிம்பம் ஒண்ணுதான் அப்படின்னு நமக்கு அறிவு வருது இல்லையா? அது இந்த திருஷ்டாந்தத்தினால பிம்ப பிரதிபிம்ப தர்ஷனேன வேத பிரமோன்னு இருக்க. முதல் பிரமம் போயாச்சு. சரி, ஸ்படிகலோகித தர்ஷனேன பாரமார்த்திக சத்ருத்வ பிரமோ நிவృத்தः. இது அற்புதமானது. இப்போ ஒரு ஸ்படிகம் இருக்கு. அந்த எல்லா இடத்துலையும் வேதாந்தத்துல அடிக்கடி பார்க்கக்கூடியதான திருஷ்டாந்தம் தான். ஸ்படிகம் இருக்கு, பக்கத்துல அந்த சிகப்பான செபாகுஷ்ணம் செம்பருத்தி இருக்கு. இதனுடைய சிகப்பு அங்க போகுது. நமக்கு பார்க்கும்போது ஸ்படிகம் சிகப்பா தெரியுது. நமக்கு தெரியும், விஷயம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும் ஸ்படிகம் சிகப்பா இருக்காது. அதாவது
அந்த ஜபா குசுமம் இல்லாமல் செம்பருத்தி பூ இல்லாமல் வெறும் ஸ்படிகத்தை மட்டும் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம்னா இது பக்கத்துல கொண்டு போய் வச்சிருக்கும் போது நமக்கு அது அந்த சிகப்பு இங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியும். அப்ப இது என்ன பண்றது? உப சமீபே ஆதீயதே ஸ்வஸ்ய குணம். பக்கத்துல இருந்துட்டு அந்த செம்பருத்தி பூவானது இந்த ஸ்படிகத்துக்கு பக்கத்துல இருந்து ஆதீயதே தன்னுடைய குணமான சிகப்பை ஸ்படிகத்து மேல ஏற்றி வைக்கிறது. அதுக்குதான் உபாதின்னு பேரு. உப ஆதீயதே உபாதி. ஸ்படிகத்துல சிகப்பு உண்ட இது பக்கத்துல தன்னுடைய சிகப்பை வச்சிருந்து அதுக்கு தான் அது மேல ஏற்றி நமக்கு நம்மள ஏமாத்துறது. இப்ப இதனால என்ன ஆகுது? ஸ்படிகத்துல இருந்து சிகப்பு போயிடல, இங்க இருக்க சிகப்பு அங்க போயிடல. ஸ்படிகம் வர்ணமே இல்லாம நிர்மலமா தான் இருக்கு. இந்த ஜபா குசுமம் புஷ்பமும் சிகப்பா இருக்கிறது சிகப்பா தான் இருக்கு. ஆனா இது ரெண்டும் பக்கத்துல இருக்கிறதுனால அந்த ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது நமக்கு இது சிகப்பா தோணுது. இதுக்கும் எந்த விதமான ஒரு கெடுதலும் வரல, அதுக்கும் எந்த கெடுதலும் வரல. இருந்தாலும் பாக்குற நமக்கும் ஒரு ஏமாற்றம், தோற்றத்துல ஒரு நம்ம மாற்றி புரிஞ்சுக்கிறோம். இதுதான் தமம். அது போல அந்த கரணத்துல கர்த்திருவம் போக்திருத்தம் இருக்கு. ஆத்மா சுத்தமா தான் இருக்கு. இது ரெண்டும் பக்கத்துல இருக்கிறதுனால ஆத்மாவுடைய பிரகாசம் அந்த கரணத்துல தோன்றதுனால நமக்கு ஆத்மா கர்த்தா அகம் போக்தான்னு நமக்கு ஏமாந்துடும். இப்ப நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை அப்படின்னா கர்த்திருவம் போக்திருத்தம் போயாச்சுன்னா அந்த க்ஷணமே அதுதான் முக்தி. சம்சாரம்ன்றது கர்த்திருவ போக்திருத்தம் தான் சம்சாரம். அதாவது சமயக் சரத்தி இங்கே நாங்க போறோம், அங்கே வர ஜனன மரணம்ன்றது கூட அது சரீரத்துக்கு சேர்ந்தது. வாஸ்தவமா சம்சாரம் கர்த்திருவம் போக்திருத்தம். எப்போ கர்த்தா எப்போ போக்தாங்கிற எண்ணம் போயாச்சோ அது மேல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கர்த்திருவம் போயாச்சோ பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, அதுவும் முடியாது. ஏன் அப்போ இந்த ஜபாகுசுமம் என்ன பண்றது? ஸ்படிக லோகித தர்சனேன பாரமார்த்திக கர்த்திருவ பிரமோன்னு இருக்கிறார். நான் கர்த்தா, அதுதான் சத்தியம் எப்பவுமே இருக்காரு. என்ன சொல்லியிருக்கார்? ஆத்மனிஷ்டமும் கர்த்திருகுணம் வாஸ்தவம் அப்படின்னார். அதுதான் இந்த பாரமார்த்திகம் சப்தத்தில் இருப்பார். இந்த பாரமார்த்திகம் எப்பொழுதும் மாறாதது, வாஸ்தவமானது, சத்தியமானது இது இந்த கர்த்திருவம் அப்படின்ற பிரமம் போயாச்சு. அந்த கரணத்துல உபாதியில இருக்கக்கூடியதான கர்த்திருவம் ஆத்மா மேலே ஏற்றி வச்சு தோன்றதே தவிர வாஸ்தவமா இந்த கர்த்திருவம் இல்லை. அது ஏதோ உபாதினால மாயினால ஒரு உபாதி அவித்தியினால உபாதி ஏற்பட்டு எனக்கு எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நாகம் பக்தா நாகம் போக்தா அப்படின்ற எண்ணம் அந்த மனசுல அந்த எண்ணத்தை கொண்டு வந்தது. கடமட ஆகாச தர்சனேன சங்கீதி பிரமோ நிறுத்த கடாகாசம் படாகாசம். இதுல இருந்து இங்க என்ன சொல்ற? சரீரத்ரய சம்யுக்த ஜீவக சங்கி இது திருஜீவக. இப்ப ஆகாசம் இருக்கு. ஆகாசம் எவ்வளவு பெருசு இருக்கு? ஆகாசம் வேணும், அது இவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ ஒரு மட்டம்னா ஒரு வீடு, அதுக்குள்ள இருக்கிற ஆகாசம் எவ்வளவு பெருசு? ஏதோ ஒரு காசு சொல்லுவோம் 900 ஸ்கொயர் ஃபீட் 700 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த அளவுக்கு இங்க இடம் இருக்கு. நம்ம ஒரு அளவு செஞ்சுக்கோம். இதுதான் அந்த ஆகாசத்தை பரிசீலனை பண்ணுவோம். இதெல்லாம் என்னுடைய இடம். யாருடைய இடம்? வெறும் ஆகாசம் இருக்கு. அதை சுத்தி 4 செவர் போட்ட உடனே ஒரு உபாதி, ஒரு அவச்சேதகம். இதுதான் அவச்சேதகம். பிரிச்சு காட்டுறது. அவச்சேதகம்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பரிச்சேதம் அவச்சேதம் பிரிக்கிறது. இந்த பிரிக்கக்கூடியதான 4 செவரோ ஏதாவது ஒரு வஸ்து வச்சிட்டோம் அப்படின்னா இது எனதுன்ற எண்ணம் உண்டு. அந்த செவர் இல்லை அப்படின்னா வெறும் வெட்ட வழி. எப்போ ஒரு கோடோ இல்ல ஒரு செவரோ கட்டியாச்சு, ஒரு நூல் கட்டியாச்சுன்னா இது என்னுடைய இடம். ஒரு அடையாளம் இருந்ததுன்னா என்னுடைய இடம். அப்படி இல்லைன்னா அது வெட்ட வழி. இது பொதுவான இடம். இப்படிதான் நம்ம வச்சுருக்கோம். இடத்துல மாற்றம் கிடையாது, ஆகாசத்துல மாற்றம் இல்லை. அது சுற்றி 4 செவர் கட்டிருப்போம். செவர் கட்டினதுனால இதெல்லாம் என்னுடைய இடம் அப்படின்னு நமக்கு ஒரு புத்தி வரும். அந்த மதத்துக்குள்ளேயே ஒரு இடம் இருக்கு, ஒரு குடம் இருக்கு. அந்த குடத்துக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளி என்ன பண்றது? எனக்கு இந்த அளவுக்கு பொருள் வச்சிருக்கிறதுக்கு எனக்கு அந்த இடம் கொடுத்தேன். இப்போ இது வீட்டுக்குள்ள நான் குடத்தை வச்சிருக்கேன். இதே குடத்தை வெளியில கொண்டு போறேன். இப்ப வீட்டுல இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஆனது கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா?
அது அப்படியேதான் இருக்கும். இல்லையே நான் கட்டாகாசத்தை வெளியில எடுத்துன்னு போயிட்டேனே, அப்ப இந்த ஆகாசம் குறையணுமே அப்படின்னா குறையாது. 10 குடத்தை உள்ள கொண்டு வர்றதுனால வீட்டுல இடைவெளி அதிகமாச்சா இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சதுதான் போகும். அந்த போயிட்டு வர முடியாது. அப்ப ஆகாசத்துக்கு எந்த பேதமும் கிடையாது. நம்ம இந்த உபாதி வந்து கூட்டி கழிக்கிறதுனால ஆகாசத்துக்கு எந்த பேதமும் வராது. நம்ம உபாதியை வச்சுட்டு அது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கட்டாகாசத்துக்கும் மட்டாகாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா கட்டாகாசம் மட்டாகாசத்துக்குள்ளதான் இருக்கு. இது வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா கட்டாகாசம் அதுல சின்னதா இடத்துல கொஞ்சம் பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு வெளியில போயாச்சுன்னா கட்டாகாசம் வேற மட்டாகாசம் வேற. ஆக உபாதி வந்து ஒரே இடத்துல இருந்ததுன்னா ஒரு விதமா விவகாரம். உபாதி தள்ளி போச்சுன்னா வேற. ஆகாசத்துல எந்த வேதமும் இல்லை. இது உபாதி வச்சுட்டு நம்ம வந்து இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு, இது ரெண்டும் பிரிஞ்சு சொல்றோம். அது போல இந்த சரீரத்திரயம் எனக்கூடியதான உபாதி இருக்கிறதுனால இது ஜீவன் பேர் வச்சிருந்து அது வந்து பக்கத்துல இருக்கக்கூடியதான ஸ்தூல சரீரத்தோட அதுல இருந்து இது பரம்பட்டு இதுக்கும் அதுக்கும் ஒன்னா இருக்கு அப்படின்றதுனால இவைகளுக்கு அந்த சங்கம்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதான் ராமாயணத்துல சொல்ற காஷ்டமிச்ச காஷ்டமிச்ச சமேயாசா மகாத்மவே சம்யோகா விப்ரயோகான்டா அப்படின்னு. அந்த வந்து சம்சாரத்துல வரக்கூடியதான உறவு பற்று பந்தம் இவைகள்லாம் எங்கிருந்து வந்தது? அந்த நதியில வந்து 2 மர கட்டை அடிச்சுன்னு போகும்போது கொஞ்ச நேரம் ரெண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி போகும். அதுவும் ஏதோ பாறை இருந்து ஒரு கட்டை இருந்துச்சுன்னா இன்னொரு கட்டை அடிச்சுன்னு போயிட்டே இருக்கும். அதனால அந்த சம்பந்தம்ன்றது வந்து இது அகஸ்மாத்தா வந்தது. ஏதோ கர்மானால அது கொஞ்ச நாள் சம்பந்தம் கொஞ்ச நாள் சம்பந்தம் சார். ஆனா இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம் என்று ராமர் சொல்றாரு. அது போல இந்த சங்கிங்கிறது நமக்கு எப்படி புத்தி வந்தது? அதை யோசிக்காம எமோஷனலா ஒரு பாண்டேஜ் இருந்ததுன்னா சங்கி இருக்கு. இப்பவும் சங்கினா அது ஒரு வசதான் இருக்கு. சரீரத்திரைய சங்குத்த ஜீவ சங்கி திருத்தீயக அது எப்படி போறது? இந்த இடத்துல கடமடாகாச தர்சன சங்கி இது பிரமம் நிறுத்த அந்த பிரமம் போயாச்சு. அடுத்தது இது ரொம்ப பிரசித்தம். ரஜ்ஜு சப்த தர்சனேன காரணாத்பின்ன ஜெகத சத்தியத்துவ பிரமோ நிவருத்த. இந்த ரஜ்ஜு சப்த திருஷ்டாந்தம் இது என்ன அப்படின்னா காரணா பின்ன ஜெகத சத்தியத்துவ பிரமம். காரணத்தை விட பின்னமான ஜெகத்து. ஈஸ்வரன் பிரம்மத்தை விட உலகம் வேற அப்படின்னு முதல் எண்ணம். அந்த உலகமும் உண்மை அப்படின்றது எண்ணம். இந்த பிரமம் போயாச்சு. ரஜ்ஜு டயர் விட்டு டயத்துல வந்து பாம்பு தெரியாது. அந்த பாம்பு வந்து டயரோட ஒன்னா வேறையா? டயர் இல்லைன்னா பாம்பு தெரிஞ்சிருக்காரு. வெறும் தரையில நமக்கு பாம்பு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த பாம்புன்றது அங்க உண்மையா இருந்ததுன்னா ரெண்டும் ஒன்னா வேறையான்னு கேட்கலாம். இருக்கிறது ஒரே ஒரு பொருள் டயர் தான் இருக்கு, பாம்பா நமக்கு தோன்றும். அப்ப இது எப்படி உண்மையா இருக்க முடியும்? அது போல பிரம்மன் தான் இருக்கு, ஜெகத்தா நமக்கு தோன்றும். காரணா பின்ன ஜெகத சத்தியத்துவம் எனக்கூடியதானது ரஜ்ஜு சப்த தர்சனேன காரணா பின்ன ஜெகத சத்தியத்துவ பிரமோ நிறுத்தர ஜெகத்காரண ரூபத்தை விகாரித்துவம் இருக்கு. அது போயாச்சு. அடுத்தது கனகருசுக தர்சனேன விகாரித்துவ பிரமோ நிறுத்த. இது வந்து 5வது. நான் சொன்னது ரஜ்ஜு சப்த தர்சனேன காரணா பின்ன ஜெகத சத்தியத்துவ பிரமோ நிறுத்தது. காரணா பின்ன ஜெகத சத்தியத்துவம் பஞ்சமோ பிரம. அது பதில் சொல்லும்போது 1, 2, 3, 5, 4ன்னு சொல்லியிருக்காரு. ஏமாந்துபடுத்துறாரு. கனகருசுக தர்சனேன விகாரித்துவ பிரமோ நிறுத்தார். சங்கம் இருக்கு, அதுல இருந்து புருஷகம் ஆபரணம் பண்ணியிருக்கார். சங்கமும் ஆபரணம் ஒன்னா வேறையா? அங்கேதான் ஆபரணமா அதனுடைய வாசாரம்பலம் விசாரோ நாமதேயம் திருப்திகை தேவ சத்தியம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அந்த வாசாரம் இது வரைக்கும் தங்கம்னு பேர் இருந்தது, இப்போ விசகம்னு பேர் மாத்திட்டோம். ஏன்? அதனுடைய பேர் மாறிட்டு அதனுடைய உருவம் மாறினதுனால பேர் மாற்றி வச்சது. இருக்கிறது பொருள் என்னமோ ஒண்ணுதான். அது போல அந்த காரணமானது மாறுறது எனக்கூடியதான பிரமம் போயாச்சு. கனகருசுக தர்ஷனே என விசாரித்த பிரமம் நிறுத்தார். இப்படி இருந்து இந்த உலகத்தை அலசி ஆராய்ந்து இந்த திருஷ்டாந்தங்கள்னால வேதாந்தத்துல சொன்னதான இந்த திருஷ்டாந்தங்கள்னால சில பேர் பரியாசம் பண்ணுவார். உங்க வேதாந்தத்துக்கு வேற திருஷ்டாந்தமே கிடைக்காதா, ஒன்னே ஒண்ணு சொல்லி இருந்தார், எப்ப பார்த்தாலும் கயத்துல பாம்பு. காரணம் இருக்கு.
உபனிஷத்து இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லுன்னு சொல்றோம். இந்த 5 திருஷ்டாந்தத்தோட 5 விதமான பிரமம் போறது. அதனாலதான் நம்ம இதை எடுத்துக்கிறோம், வேற காரணம் கிடையாது. உபனிஷத்து சொல்றபடிதான் திருஷ்டாந்தம். இதெல்லாம் வேதமே எடுத்து கொடுக்கறதுனால இப்படிப்பட்ட பிரமங்கள்லாம் இந்த மாதிரி போகுது. அதுதான் அத்வைதத்தினுடைய ஒரு சுவாரஸ்யம். ததா பிரகிருதி மச்சித்தம், அதுல இருந்து ஆரம்பிச்சு என்னுடைய சித்தமானது பிரம்மாகாரம் அபூஸ்வயம். இந்த பிரமங்கள்லாம் போயாச்சு, இந்த ஏமாற்றக்கூடியதான அறிவுலாம் என்னை விட்டு போயாச்சு. ததா பிரகிருதி, அப்பொழுதுல இருந்து என்னுடைய மனசானது பிரம்மாகாரமா மாறிடுச்சு. எப்படி? ஸ்வயம், நம்மளுடைய அஞ்ஞானத்தை பொய்யான அறிவை போக்குறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர பிரம்ம ஞானத்தை கொண்டு வர்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் பண்ண முடியாது. ஏன்னா பிரம்மம் ஆனது சப்தத்தினாலேயோ மனசினாலேயோ அடைய முடியாதுன்றது எல்லா சாஸ்திரமும் சொல்லிடுவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அத்தியானத்தையோ பிராணாய ஆத்மைகத்த வித்யா பிரதிபத்தியே சத்தே வேதாந்தாரத்தியந்தே அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். இந்த அனர்த்தத்துக்கு காரணமான சம்சாரம் எனக்கூடியதான நைசர்கீகோயம் லோக விவகார அப்படின்னு முடிச்சுட்டு அங்க சொல்றார், அஸ்ய அனர்த்தேகோ பிரகானாய, இந்த அனர்த்தம் இருக்கே சம்சாரம் எனக்கூடியதான அனர்த்தம், அதுக்கு காரணம் எந்த விதமான ஒரு அத்தியாசம் அவித்தியால் இருக்கு. அஸ்ய அனர்த்தேகோ பிரகானாய, அதை முழுவதுமாக அழிப்பதற்கு அது எப்படி பண்ண முடியும்? ஆத்மைகத்த வித்யா பிரதிபத்தையே, ஆத்மா ஏகம் எனக்கூடியதான அறிவை அடைவதற்காக ஆத்ம ஏகத்த வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாரத்தியந்தே, அதுக்காக தான் எல்லா உபனிஷத்தும் ஆரம்பித்தது. முக்கிய உபனிஷத்தும் அதுக்காக தான் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. யதார்த்த சர்வேஷாம் வேதாந்தானா, வேதாந்தங்கள் இந்த அர்த்தத்தை தான் சொல்றதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ததா வயம் அஸ்யாம் சாரீரிக மீமாம்சாயாம் பிரதர்ஷயிஷ்யாம, நாங்கள் இந்த வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல நாங்கள் அதை காட்டுகிறோம். நாங்கள் சொல்ற அவரையும் வியாசாச்சாரியம் சேர்த்து சூத்திர பாஷ்யம் என்று சேர்த்து சொல்ற வயம் அஸ்யாம் சாரீரிக மீமாம்சாயாம் பிரதர்ஷயிஷ்யாம அப்படின்னு பிரதிஜை பண்ணி அங்க விசாரத்தை ஆரம்பிக்கிறார். அந்த விசாரத்துக்கெல்லாம் காரணமானது இந்த மாதிரியான வேதத்திலேயே சொன்னதான யுக்திகள். ததா பிரபுத்தி மச்சித்தம் பிரம்மாகாரம் அபூஸ்வயம். எனக்கு என்னதான் இருந்தாலும் இந்த நிற்குணமான பிரம்மத்தை புரிஞ்சிக்கவே முடியுது. மனசு அது நிற்க மாட்டேங்குது, நிற்காது. மனசு அது கிட்டே போகாது, கிட்ட போனாதானே நிற்கிறது மனசு. அது நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய எதிர்பார்ப்பை சரியா வச்சு நமக்கு வரக்கூடியதான பொய்யான அறிவை போக்கணும். அதுதான் நம்ம எதிர்பார்ப்பார்கள். நம்ம தியானம் பண்ணும்போதும் விசாரம் பண்ணும்போதும் நான் அப்படியே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மத்தை அப்படியே புடிச்சிருந்து நிற்பேன்னா பிடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? மனசுலேருந்து ஒவ்வொரு எண்ணமும் வருது, இதெல்லாம் போய் நம்ம என்ன எதை பத்தி நினைக்கிறோம்? ஜாதி, ரூபம், குணம், சம்பந்தம், இப்படிப்பட்டதான பொருள் இருக்கக்கூடியதான பொருளை தான் நம்ம நினைக்கிறோம். இவைகள்லாம் போய் இந்த 5 பிரமத்துக்குள்ளதான் நமக்கு வரக்கூடியதான எல்லா எண்ணமும் வரும். அதை உட்காந்து பரீட்சை பண்ணணும். ஏதோ நாளைக்கு அங்க போகணும். இது என்ன? முதல் விதமான பிரமம். 2வது பிரமம் இது நாம எனக்கு இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. மனசுல ஒரு ஒவ்வொரு எண்ணமும் இந்த 5 பிரமத்துக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த 5 பிரமத்துக்குள்ள வரணும். பெரும்பாலும் கர்த்திருத்தம் பௌத்திருத்தம் தான் வரும். பௌத்திருத்தத்தை சொல்லலையாச்சா எங்க கர்த்தா இருக்கானோ அவன் தான் பௌத்தா. அதனால எனக்கு இது வேணும்னாலே அது பௌத்திருத்தம், அதுக்கு அடையணும்னு அடுத்தது. அப்ப கர்த்திருத்த பிரமத்திலேயே பௌத்திருத்தமும் வந்தாச்சு. நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் இந்த 5 பிரமம். அதுக்கு இந்த திருஷ்டாந்தத்தினால வேதம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதனால எனக்கு இந்த எண்ணம் வந்தது தப்பு அப்படின்னு வரக்கூடியதான ஒவ்வொரு எண்ணத்திலும் தமிழ் மனசு நேசி செய்யுது அப்படிங்க. நேசி நாயிசி நாயிசின்னு சேது நேசி நசேதஸ்மாதி நேசி அந்நியஸ்பரமஸ்தி அப்படின்னு உபனிஷத் சொல்றோம். அந்த மாதிரி வரக்கூடிய எண்ணங்களை தள்ளி வருவத அவர் உபனிஷத் பாஷையில நேசி செய்யுது அப்படின்னு தமிழ் சொல்றாரு. அது போல இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம தள்ளி போட்டுட்டே இருந்தோம்னா அது ஏதோ வசிஷ்ட சிவ கேவலோகம்னு மீறி இருக்கக்கூடியது பிரம்மாகாரம் அபூர் ஸ்வயம். அதுதான் முக்கியம். இப்போ பிரம்மத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சியே பண்ண வேண்டாம். அபிரம்மமான அனாத்மாவான தள்ளி விட்டுட்டே இருக்க பிரம்மமாகவே நம்ம இருக்கோம். அது தானா நமக்கு தெரிய போகுது. இதாக சமதி யுத்தம் தத்துவ ஞானம் அவாஸ்தி
அப்ப நீயும் இதே போல தத்துவ ஞானத்தை அடைவாய் அப்படிங்கிறார். இதே போல அப்படின்னா இன்னும் அன்னபூர்ணா மந்திரத்தை வந்து உபாசனை பண்ணி அம்பாள் இருக்க வந்து தத்துவ ஞானத்தை கேட்டு அடையினர்த்தமா இல்ல நீயும் இதே போல இந்த 5 பிரமத்தை நிவர்த்தி பண்ணி தத்துவ ஞானத்தை அடையணுமா? அது சொல்ல நீ இதே போலன்னா இதே போல முதல்லேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்தது இது போலவா இல்ல இந்த யுக்தி போலவா அப்படின்றத மேல சொல்லிட்டு வர. ஏன்னா உபாசனையானது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கலாம். இந்த உபனிஷத் அன்னபூர்ணாம்பா சொல்றது, மற்ற உபனிஷத் மற்ற தேவதையை சொல்ல போறது. இப்ப அதனால உபாசனைன்றது வந்து அது பரம்பரா பிராப்தம். பரம்பரானா வந்து ஒண்ணு நம்ம குலத்துல வருது, இல்ல குரு பரம்பரா பிராப்தம். நம்மளுக்கு வந்து எந்த குரு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணியிருக்காரோ அவர் என்ன மந்திரம் சொல்றாரோ அதுபடி வர வேண்டியது. ஏதாவது ஒரு சகுன மந்திரமோ ஏதாவது ஒரு கர்மாவோ பிராணாயமோ யோகமோ சில பேருக்கு யோகத்தினால சித்திக்கும். அதனால வந்து சித்த சுத்திக்கு வேண்டியதான உபாயம் ஏதாவது ஒண்ணு சம்பாதிச்சுட்டு அதுக்கு மேல ஆத்ம விசாரத்தை இப்படி பண்ணுதான் தாற்பயமே தவிர எல்லாருமே அன்னபூர்ணா மந்திரத்தை உபதேசம் உபாசனை பண்ணாதான் வந்து ஞானம் வரும்னு இந்த உபனிஷத் சொல்றது. இவருக்கு அப்படிப்பட்டதானது வந்துட்டு உத்தமமான மந்திரம் அது பண்ண வேண்டியதுதான், அது வேற விஷயம். ஆனா அது பண்ணாதான் வருமானா அப்படி கிடையாது. எந்த உபனிஷம் அப்படி சொல்லல. அதனாலதான் உபனிஷத்துல சகுன பிரகரணம் வேற நிர்குண பிரகரணம் வேற. ஆசிரியர் வந்து சூத்திர பாஷ்யத்துல பழிச்சு நடிச்சு சொல்வாரு பின்ன பிரகரணத்வார். அப்ப அது வேற பிரகரணம் இது வேற பிரகரணம், அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது யூஸ் பண்ணாத. இதுவும் அதுவும் வேணும் தான், இதுக்கு அது சகாயம் பண்ணும். ஆனா அப்படி பண்ணாதான், நான் சொல்றபடி பண்ணாதான் ஞானம் வரும்னு நீங்க சொல்றது. யதா சம்பவம் அனுபவாலயச்ச அப்படிங்கிற பாஷைக்காரர் சொல்றாரு. எங்கிட்டையும் அந்த அனுபவத்தையும் பிரமாணமா எடுத்துக்கோ அப்படின்றாரு. அதனால இத்தம்னா எப்படின்றத நம்ம வேலை பார்க்கணும். சொஸ்வரூபானுசம் இதாக அனுபவமுத்தா ரிபம் பற்ற சாதனம் எனக்கு பிரம்ம வித்யான் அனுத்தமா உத்தமான பிரம்ம வித்தியை சொல்லுங்க ஒரு வேலை செய்கிறார். இது அடுத்த ஆரம்பம்.